ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது எக் மசாலா கறி. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தாதங்க அழுத்துங்க. அப்போ தான் நம்ம புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ எக் மசாலா கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு எக்கு எடுத்து அதை 10 to 15 மினிட்ஸ் பாயில் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க, 2 தக்காளி பழம், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 3 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. வானலில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்துருக்க இஞ்சியும் பூண்டையும் தட்டி போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிற 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்க எக்கை அதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தலையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக பரட்டி விடுங்க. எக்கு உடையாமல் லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா எக்கில் எல்லா பக்கமும் படுற மாதிரி அதே சமயத்தில் லைட்டாக பரட்டி விடுங்க. இப்போ சுவையான எக் மசாலா கறி நம்ம வீட்டு கிச்சனில் தயாராக இருக்குது. இது உங்கள் வீட்டு கிச்சன்லையும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.